ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு டே 8. இன்னும் காம்படிஷனுக்கு 4 நாட்களே மீதமுள்ள இந்த நிலைமையில் பயிற்சி சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி பயிற்சி நம்ம ஏரியா கிரவுண்டில் தான். அங்கே வர எல்லோரும் நம்மளை சுற்றி கிரிக்கெட்டு ஃபுட்பால் விளையாடின்னு இருந்தாங்க. அந்த கிடைக்கிற கேப்பில் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் செஷனை போட்டு வார்ம் அப் எல்லாம் முடிச்சுட்டு மோஸ்ட்லி இன்றைக்கி ட்ரில்ஸ்லேயே முடிச்சுக்கிட்டேன். ரொம்ப நேரமாக மண்டக்குள்ளேயே கிரிக்கெட் ஆட போகலாமா இல்லை ஃபுட்பால் ஆட போகலாமான்னு சண்டை போட்டுனே இருந்துட்டு, இல்லை ப்ராக்டிஸும் பண்ணலாமான்னு சண்டை போட்டுனே இருந்துட்டு கடைசியில் ஒரு வழியாக ஃபுட்பால் ஆட போயிட்டேன். பாய்ஸ் எல்லாம் ஒரு 4 டீமாக பிரிஞ்சு 7 நிமிஷத்துக்கு ஒரு மேட்ச்னு பிரித்து மாற்றி மாற்றி ஆடினார். அதில் அப்படியே அண்ணனும் சேர்ந்துக்கிட்டேன். நானும் பால் எங்கே நான் போதோ அது பின்னாடியே மாற்றி மாற்றி ஓடினே இருந்தேன். அங்கே ஓரமாக இன்னொரு பால் இருந்துச்சு, அதை அப்படியே சைஸாக நூற்றி நான் பாட்டு செவத்தில் டச்சு போட்டுன்னு இருந்தேன். அப்புறம் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன், இந்த ஃப்ரேம் நல்லா மஜாவாக இருக்குது, அழகா மேலே செடி கொடிகள்லாம். அதில் நான் மட்டும் தான் நடுவில் கொஞ்சம் அடைஞ்சலாக இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி இப்படின்னு தட்டு மாதிரி 9 நாள் வீடியோ போட்டேன். முயற்சிக்கு உறுதுணையாக இருந்த சப்போர்ட் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி. நிறைய ஃபீட்பேக்கும் சொல்லியிருக்கீங்க, எல்லாமே ட்ரை பண்ணுறேன். அப்புறம் நான் தனியாக பால் வச்சு ஜோக் பண்ணுறதை பார்த்துட்டு இன்னொரு தம்பி வந்தார். அவரும் கூட வந்து அவர் கூட 1 நேரம் டச்சு போட்டு அப்படியே முடிச்சு விட்டுருச்சு. அப்புறம் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் இன்றைக்கி வெளில சாப்பிட வேண்டியதாக போச்சு. அதில் புரதமாக இருக்கட்டுமேனு பீஃப் சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டாச்சு இன்றைக்கி டின்னரை. அதுக்கப்புறம் இங்கே நம்ம நண்பர் ஒருத்தர் பார்த்தேன், பயங்கரமான சிஎம் ஃபேனு போல். நீங்களும் கூட பாட்டு பாடி என்ஜாய் பண்ணுங்க கைஸ். மறக்காமல் எல்லோரும் நல்லா தண்ணி குடிங்க. டாடா பாபாய்.